வணக்கம் அன்புறவுகளே. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் மீண்டும் முரணு முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் முரணு முடிவு நிகழ்ச்சி பல சமூக கருவூலங்களை தாங்கிக் கொண்டு வாரம் உங்களை நாடி வருகின்றது. ஒவ்வொரு சமூக பிரச்சனைகளாக நாங்களும் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பல சமூக முரண்களை பேசிக்கொண்டு வருகின்றது. இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த அல்லது பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு பகிரங்க களமாக, திறந்த களமாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இந்த களத்தினை எங்களுடைய அன்புறவுகளுக்கு, நேயர்களுக்கு வழங்குகின்றது. பேசாத பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனை ஆகின்றது. எனவே பிரச்சனைகளை பேசும்போது அதை புரிய முடிகின்றது. காய்தல் உவர்த்தலற்று அந்த பிரச்சனைகளை பேசும்பொழுது அதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே ஒரு பொதுவான தளத்திலே பொதுவாக இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்களும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். கலைஞர்களுக்கு தான் சமூகம் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றது. தன்னை பற்றி தனக்கு முன்னிருந்து பேசுவதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு வர்க்கம், ஒரே ஒரு இனம் என்று சொன்னால் அது கலைஞர்கள் தான். எனவே தான் கலைகளின் பால் நாங்கள் காதல் கொள்கின்றோம், கலைகளின் பால் நாங்கள் விழிப்புணர்வு அடைகின்றோம், கலைகளின் பால் நாங்கள் சமூக மாற்றத்திற்கான ஒரு நகர்வினை நோக்கி நகர்கின்றோம். அந்த வகையிலே இங்கே கலைஞர்களும் கருத்துரையாளர்களும் இணைந்து வழங்குகின்ற இந்த முரணு முடிவு நிகழ்ச்சி ஒரு மாற்றத்திற்கான ஒரு தூண்டுகோலாக அல்லது விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விடயமாக அல்லது இரண்டுமே இல்லாவிட்டாலும் கூட ஒரு கருத்து பகிர்வுக்கான திறந்த களமாக இருந்தால் அது உண்மையாகவே ஒரு முக்கியமான அம்சம் என்ற கருத்தோடு இன்று இந்த முரணு முடிவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் அவர்களை முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். 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 நல்லது. அன்பு உறவுகளே, இங்கே கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கலைஞர்கள் ரமேஷ் வேதநாயகம், உங்களுக்கு அவரை தெரியும். பல குறும்படங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள், விளம்பரங்கள் என்று ஏராளமான விடயங்களோடு, தொலைக்காட்சி சார்ந்த விடயங்களோடு தன்னை இணைத்து கொண்டிருப்பவர். அடிப்படையிலே ஒரு கணக்காளர். இருந்தாலும் கலை அம்சங்களுடன் நெருக்கமான தொடர்புகளை கொண்டு கலை பித்தன் என்று கூறுகின்ற அளவுக்கு அவர் பல பரிமாணத்திலே கலைகளிலே மிளிந்து கொண்டிருக்கின்றார். ரமேஷ். இங்கே அடுத்து தன்மதியும் பல விளம்பரங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்ற ஒரு முக்கியமானவர். இவரை அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்து குகன், நியூஹாம் தமிழ் கல்விக்கூடத்தினுடைய ஒரு பணிப்பாளராக, நிர்வாகியாக இருக்கின்றார். இன்னும் பல கல்வித்துறை சார்ந்த தொண்டு, மக்களுடைய பணி சார்ந்த, தொண்டு பணி சார்ந்த பல விடயங்களோடு தன்னை இணைத்து கொண்டு தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டு வருகின்றவர் குகன். அடுத்தது சங்கர், ஷான் என்று சொல்வார்கள். பாடகன், நடிகன், குறும்படங்களிலும் ஏனைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் ஒலி இருவட்டுகளிலும் அவருடைய குரலையும் உடலையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வளர்ந்து வருகின்ற கலைஞன் என்று கூட சொல்ல முடியாத ஒரு வகையிலே ஒரு தேர்ச்சி பெற்ற நேர்த்தியான ஒரு கலைஞன் என்று கூறுகின்ற அளவுக்கு தன்னை கலைவரம்பிலே, சமூகத்திலே அடையாளப்படுத்தி இருக்கின்றார் ஷான். எப்படி ஷான் தான் எங்களை கூப்பிடுறது? எஸ்ஏ ஷான். ஷான். இப்போ இந்த கருத்துரையாளர்கள், இந்த கலைஞர்களுடைய இணைவோடு இன்றைய முரணு முடிவு நிகழ்ச்சி ஆரம்பமாகின்ற தன்புறவுகளை சரி எல்லோரையும் அறிமுகம் செய்துவிட்டு ஆயிற்று. என்ன கருப்பொருளை இந்த வாரத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது, கருத்துரையாளர்களுக்கும் ஒரு சில வேளைகளிலே அதனுடைய ஆழம் பற்றி அறிய ஆவல் இருக்கும். இதோ இப்பொழுது நாங்கள் இந்த வாரம் காவி வந்த சமூக முரண்பாட்டினை இப்பொழுது பார்ப்போம். ஏன் இப்போ அடிச்சீங்க? எனக்கு என்னது அடிச்சீங்க? இப்போ எனக்கு எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கு, நேரம் அடிச்சீங்க, எப்படியும் அடிக்கிறீங்க என்ன போட்டு? என்னப்பா 25 வருஷமா நான் உங்களோட கல்யாணம் முடிச்சு என்னால் ஒன்றுமே செய்யலாம இருக்குது. அதுக்காண்டி அடிக்கிறதா? ஒருக்க அண்டைக்கு இப்போ அடிச்சதுக்கு இப்போ பெருசா சீன் எடுத்து கொண்டு இருக்கிறீங்க. என்னப்பா ஒன்றும் செய்யறீங்க இல்லை, சொன்னா கோவம் வருது. அதுக்கு என்னப்பா அடிச்சீங்க எனக்கு? என்ன நீங்கள் இவ்வளவு காலமும் வாயால் பேசி பேசி நான் உதவான்னு சொல்லி ஒரு பிரயோசனம் என்று சொல்லி என் அக்கா வந்தா, அம்மா வந்தா, அவைக்கு முன்னால இந்த மரியாதை இல்லாம எத்தனை வருஷம் என்ன வச்சு பாடுபடுத்த போட்டேன். அதுக்கு என்னப்பா இப்ப அடிச்சீங்க? நீங்களே இப்ப அடிச்சீங்க எனக்கு. இப்ப என்னப்பா ஒருக்க அடிச்சது 25 வருஷம். நீர் ஒவ்வொரு நேரம் கோவப்பட்டு அண்டைக்கிறோம் இல்ல குசினில ஆப்பே அறிகிறேன், கதவை இறுக்கி சாத்துறேன், பெரிய சத்தம் போடுறேன். அதுக்காண்டி அடிக்கணும்னு இருக்கா? இவ்வளவு காலம் பொறுமையா இருந்தது ஏதாவது போச்சு
போகுதுப்பா. இப்படி அடிச்சு இப்படி என்ன மாதிரி கண்ணத்தை பத்தி அடிச்சிருக்கீங்க என்னப்பா ஒருக்கு அடிச்சதுக்கு இந்த ஊரை கூப்பிடுறீங்களேப்பா, இது என்னது? அது அடிக்கணுமாப்பா? நீரும் என்ன பத்தி குறை இருந்தா இந்த அம்மாட்ட சொல்லலாம், யார்கிட்டையும் சொல்லுங்கள். இப்ப எதுக்கு என்ன பண்ண அம்மாவை சொல்லக்கூடிய ஆளா இருக்கு? அவன் என்ன மரியாதை பேசுறாங்க, நீரும் வகையில் சேர்ந்து என்ன படுத்துற பாடு? உங்க அம்மா குறைவிஞ்சவா என்ன பத்தி எத்தனை சொல்றாங்க? இது என்னப்பா இது? அவன் என்ன சொல்லுவான், நீர் என்ன மரியாதை? எனக்கு மரியாதை இருக்கு, புருஷன் இருக்கிறேன், ஒரு மரியாதை 25 வருஷமா இருக்கிறேன், ஒரு மரியாதையே தரையில. என்ன வந்து உழைக்கணும், உழைக்கிறதுக்கு ஒழுங்கா உழைக்க தெரியும். ஏழுமானதை நான் செய்யலாம், என்ன படிப்பு கொண்டு நான் செய்யலாம், அப்படி நான் களவு அடக்குறது போய் நல்லது. நாங்கள் பார்த்தோம் கணவன் மனைவிக்கு இடையிலே நடந்த ஒரு பிரச்சனையினுடைய வெளிப்பாடாகத்தான் இங்கே ரமேஷ் மற்றும் தன்மதி அவர்கள் பாகமாடி இருக்கின்றார்கள். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வதைப் போல இது ரமேஷ் தன்மதியினுடைய பிரச்சனை அல்ல, அவர்கள் உண்மையிலேயே கணவன் மனைவியும் அல்ல, நடிபாகம் ஏற்று நடித்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தம்பதியினர் அல்லது கணவன் மனைவி என்று கூறப்படுபவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இங்கே எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குடும்ப வன்முறை, வீட்டுக்குள்ளே நடைபெறுகின்ற வன்முறை பற்றியதான ஒரு பிரச்சனை இங்கே கணவன் மனைவிக்கு அடித்திருக்கின்றார். ஆனால் மனைவி கணவனை பல்வேறு வகையாக காயப்படுத்தி இருக்கின்றார் உள ரீதியாக என்று இவர்களுடைய உரையாடலிலிருந்து அறிய முடிகின்றது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குடும்ப வன்முறை மிக 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 கனதியாக இன்று எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் வெளியே தெரிகின்றது ஒரு குறிப்பிட்ட அளவான விடயங்கள் தான் வெளியே வருகின்றது. அதுவும் பெண்கள் மீதான வன்முறைகள் வெளியே வருகின்றன, ஆண்கள் மீதான வன்முறைகள் வருவது மிக குறைவு என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். பல மாதங்களாக இந்த குடும்ப வன்முறையை பற்றி ஆய்வுகள் இந்த நிகழ்ச்சிக்காக கிடப்பிலே கிடந்து பல துறை சார்ந்த நிபுணர்களுடன் பேசி கலந்தாலோசித்த பின்னர் இந்த விடயம் இன்று எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட இந்த குடும்ப வன்முறை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது போன்ற பல தரவுகளின் பின்னணியில் தான் இந்த விடயம் எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த பாத்திரங்களுடன் நாங்கள் இன்னும் கொஞ்சம் விசாலமாக பேசுகின்ற பொழுது இதனுடைய காரணகாரியங்கள் என்ன, பின்புலங்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். சிலர் எங்களுக்குள் நினைக்கலாம் இந்த உரையாடல் எங்களுக்கு போதிய அளவு தெளிவை தருகின்றது, ஆனால் இதற்கு பின்பதான இந்த விசாரணை என்ன என்று. ஆனால் உண்மையாகவே இந்த பின்புலங்கள் என்ன, இவர்களுடைய இந்த பிரச்சனைகள் உருவாவதற்கான மூலங்கள் என்ன என்பதை கண்டறிவது மிக முக்கியமானது. மூலம் தெரியாத பிரச்சனைகளை நாங்கள் கையாள வழிகிடுகின்ற பொழுது இருக்கின்ற அளவு ஒரு ஒற்றுமையையும் ஒரு சுபீட்சத்தையும் கூட உடைத்து விடுபவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே ஒரு பிரச்சனையை அணுகும் பொழுது அதனுடைய மூலத்திலிருந்து அணுக வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தான் கருத்துரையாளர்கள் கருத்து சொல்வதற்கு வசதியாக இதனுடைய ஆழாகலங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த கலந்துரையாடல் வைக்கப்படுகின்ற இந்த ஹாட் சீட்டிங். ரமேஷ், உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன். என்ன வளமே, உங்களோட பிரச்சனை இல்லை, உங்களோட பிரச்சனை அப்படி ரமேஷ் கேட்போம். சொல்லுங்க ரமேஷ், என்ன பேர்? என்னோட பாத்திரத்துக்கு பேர் குமார். குமார், சரி குமார். இப்போ நீங்கள் அடித்த ஏன் மனைவிக்கு அடிக்கக்கூடாது? அடிக்கலாமா? அப்படி யாருக்கும் அடிக்கிற இந்த நாட்டில் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு 25 வருஷமா கல்யாணம் முடிச்சு நான் பட்ட வேதனை ஒருத்தருக்குமே தெரியாது. இல்லை, நீங்கள் அடிக்கடி சொன்னீங்கன்னா ஒரு காத்தனை அடிச்சோம், ஒரு காத்தனை அடிச்சோம். இப்போ என்னென்னால் இப்போ 1 ரூபா எடுத்தாலும் களவு தான், 1000 ரூபா எடுத்தாலும் களவு தான். அதுக்கு என்ன செய்ய மன்னிப்பு என்னால் புறக்கலாம். என்ன நடந்தேன் 25 வருஷமே என்ன நடந்தது என்று சொன்னால் என்னால் ஏழுமானத்தை நான் இங்கே செய்யணும். எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, உன்னால் உனக்கு பிரயோசனம் இல்லை, நீ ஒரு வியாபாரம் செய்கிற அது சரி வர இல்லை, நீ உழைக்க தெரியாது, அவனை பாரு இவ்வளோ காசு உழைக்கிறான், நீ இருக்கிற மனுஷன் சொல்லி என்ன சொல்லால் அடிச்சு போட்டா 25 வருஷமா. என்ன வார்த்தைகளால் வன்முறை உங்களுக்கு நடந்திருக்கு? ஓமோ, அது மாத்திரம் இல்லை. இப்படி ஒரு அம்மா ஒரு கல்யாணம் விட்டு போகிறதுனாக்க அம்மா சேர்ந்து நீ ஒரு இந்த பந்தைக்கு உதவாத சம்பந்தின்னு சொல்லி கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கணும். உங்களோட பிள்ளைகள் கல்யாணம் கட்டியிருக்கா? இல்லை, எனக்கு 2 மகள். அந்த பிள்ளை மகள்னு சொன்னா கூட தெரியும் தானே, அப்பாவோட அன்பா இருக்க முடியும். அதை கூட அப்பாவில் எந்த விதமான பிரயோசனம் கூட அந்த பிள்ளையோட மனதை கூட மாற்றி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி பொறுத்து கொண்டு இவ்வளவு என்ன மாதிரி நான் இருக்கிறதுன்னு சொல்லுங்க. இல்லை, நீங்கள் முந்தைய திறக்கம் என்ன உங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்கா? கல்யாணம் கட்ட காலத்துல இந்த இடையிட்டு தான் இந்த பிரச்சனை வந்ததா? என்னென்னு சொன்னா ஒரு ஒப்பிட்டு பார்த்து தன்னோட நான் பொருத்தமில்லை, அவட வாழ்க்கைக்கு நான் பொருத்தமில்லை, என்னால் அவ செய்யறவனும் காணாதான். அப்படி ஒரு உழைப்பு காணாது. அது விவாகரத்தை பற்றி அவ கேட்டிருந்தா, உங்கள்ட்ட காய்ச்சிருந்தா, இல்லை நீங்கள் அப்படி யோசிச்சிருந்தீங்களா? நான் அப்படி ஒரு ஆள் யோசிக்கல. ஆனால் நான் நீ என்ன சீவிச்சு நான் என்ன பிரயோசனம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். அப்படி என்ன மனதுக்குள்ளாலே நான் அடிபட்டு கஷ்டப்பட்டு 25 வருஷமா என்னால் பொறுக்கையெல்லாம் போச்சு. அதெல்லாம் இப்போ இன்றைக்கு கை வச்சு போட்டேன்.
அப்போ இப்போ என்ன இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இவ உங்களை கொடுமை செய்யலாம் அப்படி என்று சொல்ல வரீங்க? ஆமாம், எத்தனையோ ஆம்பளையில் என்ன மாதிரி இருக்கணும், ஆனால் வெளியான சொல்ல வைக்க எப்படி தெரியும் உங்களுக்கு இருக்கணும் வந்து? எனக்கு என்ன மாதிரி இருப்பினும் தானே ஆக்கணும். இல்லை என்ன வெளியில் சொல்ல வைக்க வேண்டாம் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு போய் கதைச்சாடே கொடுத்து போட நீ என்ன. நான் ஒரு சினிமாவோட காய்ச்சி அந்த பிரச்சனை இதை பார்த்து கொண்டு நிற்கிறேன், ஒவ்வொரு நாளும் போட்டு வாங்கன்னு கூட சொல்லியிருக்கிறேன், இல்லாட்டியுமே திருந்த மாட்டேன்னு சொல்லி. ஆனால் என்ன செய்யறது, மரியாதை கொடுத்து கொண்டு தான் இருந்து நான் இவ்வளோ காலம் என்னால் பொறுக்கையெல்லாம் போச்சுது. ஒரு நேரம் பொறுக்கையெல்லாம் போட போகிறதான் இப்போ தெரியாமல் பஞ்சம் கேட்குறேன். 2 பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க, என்ன செய்யணும் படிக்கணுமா? அவையெல்லாம் படித்து கொண்டு இருக்கணும். ஒரு மகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறாள், மற்ற யூனிவர்சிட்டி இருக்கிறான், வேலை படிக்கணும். ஆனால் அதில் கூட அப்பாவால் பிரயோசனம் இல்லை, இந்த அளவில் ஒரு பிரயோசனம் இல்லைன்னு அவள் சொல்லி கொண்டு இருக்கிறான். என்ன அது உண்மையாகவே பிரயோசனம் இல்லையண்டில்லை, உங்களோட மனைவி கொடுத்த எண்ணப்பதிவு தான் அதை நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், என்ன 7 மணி நான் செய்கிறேன், அதுக்கு அவள் காணாதுன்னு சொல்லி குறை சொல்லி கொண்டு இருந்தால் ஒருத்தர் முன்னேற விட மாட்டேன். என்ன நீங்கள் இதுக்கு முதல்ல எப்பவுமே அடித்ததில்லை? ஒரு காலம் அடித்தது. ஏன் இன்றைக்கு திடீர்னு என்ன நடந்தது? என்னால் பொறுக்கலாம். என்ன செய்ததை பொறுக்கலாம் போனது? மரியாதை இல்லாமல் என்னென்னு சொல்கிறது, ஒரு கட்டத்தை தாண்டிட்டீங்க நீங்கள். ஒரு கட்டத்தை ஆமாம் தாண்டிட்டேன். இப்போ ஒவ்வொரு கோபம் வரைக்க அவன் சமைச்சு கொண்டு வந்து ஆப்பியான அறிவா உங்களுக்கு ஓமம் அறிவா. சில வழியில் அந்த சரியா வேணும் கோவத்தை காட்டுறது, கதை இடிச்சு அடித்து போட்டுறது, இப்படி எல்லாம் காட்டி கொண்டு வந்து நான் பொறுத்து கொண்டு இருந்தேன். நீங்களே இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸோட இல்லை யாரோடையும் இதை பற்றி காய்ச்சிருக்கீங்களா? நான் என்னென்ன வெளியில் சொல்கிறது, இது பரிசு கிடைத்த விஷயமா இல்லை. ஒரு என்னென்றால் இப்படி பொம்பளை ஒரு ஆம்பளையை அப்படி அடக்கி ஒன்றுமே ஒரு அதாவது அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே குறைச்சி அப்படியே ஒரு பிரயோசனம் இல்லை. உங்களோட தன்னம்பிக்கையினுடைய விஷயத்தை குறைச்சி. சரி, இப்போ இவவுக்கு அடித்தது ஒரு தவறானது, சட்ட ரீதி விரோதமானது என்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், இப்போ தெரியுது. அதுக்கு நான் பிழை செய்து போட்டேன், உணர்ச்சி அடிச்சு போட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் என்னால் யோசிச்சு பார்க்க சில நான் இருந்து என்ன பிரயோசனம் என்று கூட ஒரு இடத்துல அப்படி கூட நான் யோசிச்சிருக்கிறேன் கலதறது. சரி, நல்லது ரமேஷ். குமார் என்ன? ஆமாம் குமார், நீங்கள் இருங்க, மதி வாங்கும். மதி, உங்களோட பாத்திரத்துக்கு நாங்கள் ஒரு பேர் வைக்க வேணும். மாலினி. மாலினி வைக்கிற மாலினி. இப்போ சரி, இப்போ உங்களுக்கு அடிச்சு போட்டார், இப்போ முதல் தடவை அடிச்சதுன்னு சொல்கிறீங்க, என்ன ஐடியா? இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அடித்ததுக்கு? இவர் அடித்தா இவரை நான் நினைச்சா போலீஸ்லையும் பிடிச்சி கொடுக்கலாம். ஆனால் இவர்கிட்ட தன்மை கொஞ்சம் சாஃப்டான ஆள் தான். அதுக்காக வேண்டி எந்த நேரமும் சும்மா இருந்து கொஞ்சம் உழைக்கிறது எல்லாத்தையும் இல்லை. எந்த பிஸ்னஸ் எடுத்தானே, எந்த தொழில் எடுத்தானே நட்டமாக தான் போகிறேன். நல்ல ஒரு பெரிய இதாக வந்ததே கிடையாது. இப்போ எனக்கும் கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி பார்க்க. எனக்கு நீங்கள் இவரை இப்போ 25 வருஷமாக நீங்கள் பலர் முன்னிலையில் உங்களோட சொந்தக்காரருக்கு முன்னால், இவருடைய நண்பர்களுக்கு முன்னால், அவருடைய உறவினருக்கு முன்னால் அவரை மிக கேவலமாக கதைச்சு அவரை ஒரு அவமானப்படுத்தி இருக்கிறீங்களாமே? அப்படி கேவலமாக செய்ய சொல்லி அவர் செய்யறதை தான் நான் சொன்னது, போய் கூட குறைச்சி சொல்லி இல்லை. ஆனால் அவர்கிட்ட அக்கா அம்மா மாரி சொல்கிறதையும் கேட்டு இவர் சில நேரம் கதைச்சு பார்ப்பேன். ஆனால் சரி வராது. ஏன்னா இவருக்கு சொந்த மூளையாக ஒன்றும் இயங்க தெரியல. எல்லாத்தையும் நான் சொல்ல பிள்ளைகளுக்கு சொல்கிறது இப்படி ஒரு அப்பாங்களுக்கு தேவையா? பிள்ளைகள் இப்போ அவரை பற்றி ஒரு பிள்ளையான மனப்பதிவை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு ஏற்றுக்கொள்றீங்களா? பிள்ளைகளை ஏற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லல, பிள்ளைகளுக்கு அப்பா தான், நான் அம்மா தான். ஆனால் பிள்ளைகளும் கொஞ்சம் சொல்லினா அம்மாட உசார் இல்லை அப்பா. அப்போ என்ன செய்யறது? எவ்வளவு தான் நான் தண்ணியை வச்சு இயங்கி கொண்டு போகிறது? இல்லை, இவரை இப்போ இவங்க கல்யாணம் கட்டின காலத்துலேருந்து அப்படி தானே, இல்லாட்டி இப்போ இடையிட்டு தான் இப்படி ஏதாவது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்ன? ஆனால் அவர் கொஞ்சம் சாஃப்டான ஆள் தான். ஆனால் அதே சொல்லி இல்லை, இப்போ நீங்கள் இப்போ அடித்தது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அது ஒரு வயலண்டாக பார்க்குறீங்க, அது ஒரு வன்முறையாக நீங்கள் நினைக்கிறீங்க. அதே போல் நீங்கள் வார்த்தைகளால் தனக்கு வன்முறை செய்திருக்கிறீங்க நீண்ட பெருங்காலமாகன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? வன்முறை செய்யலை அப்படி இல்லை? நான் செய்யலை, அவர் வன்முறையாக எடுத்துக்கொள்கிறேன். நான் கதைக்கிறத கோவம் மாரி அவர் நினைச்சுக்கொள்கிறேன். நான் என் கதையே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் நான் கதைக்கிறது, ஃபாஸ்ட்டாக கதைக்கிறது, கோவம் வந்தால் தடியை எறிஞ்சிடுறது, அப்படியே செய்கிறது. அவர் நினைக்கிற தனக்கு அடிக்கிற அடி தான் நான் இல்லை போகுதாண்டு அந்த அதுகளெல்லாம் விளங்குது. ஏன் ஒழுங்காக தொழில் செய்ய விளங்குது இல்லை? இல்லை, அப்போ நீங்கள் இப்படி உங்களோட வார்த்தைகளால் நீங்கள் இப்படி செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் அவருடைய கான்ஃபிடன்ட் லெவலை வந்து குறைச்சி கொண்டு வர்றதுன்றது நீங்கள் ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு அது இவர் இப்படி தான் நார்மலாக இப்படி தான் இருக்கிறார், இவர் இப்படி தான் இருக்கிறேன், குறைய இல்லை கூட இல்லை, குறைஞ்சது தான் போகிறேன் கூட இல்லை. இல்லை, அதான் அந்த குறைஞ்சொன்று வாரத்துக்கு நீங்கள் ட்ரீட் பண்ண விதம் தான் அப்படி கொண்டு வந்திருக்கேன்னு அவர் நினைக்கிறேன். அவர் சேர்றாக்கள் அப்படியே இருக்கலாம் தானே, எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க, சேர்றாக்கள் எல்லாரையும் பார்த்தா அது அவருக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்றாங்க. அப்போ என்ன செய்யறது? ஒன்றும் ஒருத்தரையும் திருத்த இயலாது, நான் போய் திருத்த இயலாது, இவரை தான் திருத்தலாம். சரி மாலினி, பார்ப்போம். நல்லது நேயர்களே, மாலினி குமார் இவருடைய பிரச்சனையை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். இது ஒரு சிக்கலான பிரச்சனை தான், குடும்பங்களுக்குள்ளே நடக்கின்ற பிரச்சனை தான். ஆனால் ஒப்பீட்டளவிலே வீதாசாரங்கள் அதிகரித்து கொண்டு செல்கின்ற பொழுது இவை பிரச்சனையாக வருகின்றது. ஆனால்
எங்களிடம் வந்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த குடும்ப வன்முறை டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் பெண்களுக்கு ஆண்களினாலே நகர்த்தப்படுவது மட்டுமல்ல, பெண்களினால் ஆண்களுக்கும் நிகழ்த்தப்படுகின்றது. வேர்பலி, ஃபிசிக்கலி என்ற 2 விதங்களிலே பார்க்கின்றோம். ஆனால் அதிகமாக பெண்களுக்கு இடம்பெற்றிருக்கின்ற பாதுகாப்பு சட்டங்கள் காரணங்களாக பெண்களுடைய பிரச்சனைகள் மேலெழுந்த வாரியாக உடனடியாக வெளியே வருகின்றதானால் ஆண்களுடைய பிரச்சனைகள் அவர்கள் ஆண் என்கின்ற ஒரு சுயமரியாதையை தக்க வைப்பதற்காக வெளியிலே சொல்வதில்லை. ஆனால் ஆண்களுக்கும் கூட இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆண்கள் அடிவேண்டுவது ஒப்பீட்டளவிலே குறைவாக இருந்தாலும் கூட வார்த்தைகளாலே தாக்கப்படுகின்ற, வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்ற விஷயங்கள் இருப்பதாகவே பல உளவள துணையாளர்கள் கூட இந்த கருத்தினை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் பெண்களுக்கும் நடக்கின்றது. எனவே இது யாரால் எங்கே எப்படி நடந்தது என்பதுக்கு அப்பாலே இந்த குடும்ப வன்முறை இருபாலாருக்கும் நிகழ்த்தப்படுகின்றது என்ற அடிப்படையிலே இந்த காட்சி கருவூலத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டும், மனந்துறந்து பேச வேண்டும். இதில் இந்த வெக்கங்கள் கூச்சங்களை தவிர்த்து கொண்டு 2 பேரும் பேச, உலகத்தில் 2 மனித வர்க்கத்தில் 2 தான் இருக்கு, ஒன்று ஆண் இன்னொன்று பெண். இதுக்குள்ள 2 பேருமே மனம் திறந்து பேச வேண்டும். எங்களுடைய கலாச்சார பேசப்படாத வெறும் பாசாங்கு கலாச்சார பண்பாட்டு மதில்களை தாண்டி வந்து நாங்கள் நிறைய பேச வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பகிரங்க மேடை, ஒரு ஒரு ஊடகத்திலே நாங்கள் பேசுகின்றோம். எனவே இது ஒரு முக்கியமான தருணம். அழைப்பிலே நீங்களும் இணைந்து கொண்டு வாருங்கள் அன்புறவுகளே. இவை எங்களுக்கான களம். குகன், சொல்லுங்க, நீங்கள் ஒரு மத்தியதர வயதை சார்ந்ததாக இருக்கிறீர்கள். இந்த பிரச்சனை பல மாணவர்களுடன் பெற்றோர்களுடன் நீங்கள் சந்தித்து வேலை செய்திருக்கிறீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அல்லது உங்களுடைய ஒரு உள்ளுணர்வு இதை எப்படி பார்க்குறது? உண்மையிலே இப்போ என்னென்னு சொன்னால், இங்கே வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய தாயத்தில் வாழ்ந்ததுன்றதுக்கு அப்பால் இங்கே நாங்கள் ஒரு பல்லின கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு வர்றோம் என்று சொல்லிக்க, இப்போ எங்களோட நாட்டில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், எல்லா தமிழரும் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தாலே நாங்கள் அந்த வெக்கப்படக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறது. இங்கே பூட்டின வீட்டுகளில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த வைக்கு தெரியாது உண்டு. 2வது, இங்கே சட்ட திட்டங்கள் வந்து உண்மையிலேயே இப்போ அவருடைய பிரச்சனையை கேட்டதுக்கு அப்பால் அவர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவர் ஒரு கால் அடிச்சிருந்தாலும் உண்மையிலேயே அவர் 25 வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட அந்த என்னென்னு சொல்கிறது, டொமஸ்டிக் வயலன்ஸ், அந்த வேர்பலி அபியூஸ் வந்து இந்த நாட்டின் ரீசர்ச்சில் சொல்லி வந்து கிட்டத்தட்ட மேர்டர் வரைக்கும் போகலாம்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர். கண்டிப்பாக ஒரு எதிரியும் மோதுறன்றதுக்கு அப்பால் இந்த வேர்பல் அபியூஸ் வந்து ஒரு ஆளை மிகவும் ஒரு குற்றவாளி ஆகக்கூடிய சாத்தியக்குறள் இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தை பிரிவுகள் வந்து கிட்டத்தட்ட இப்போ அவர் அடித்தது நாளைக்கு வேணுமென்றால் அவருக்கு அந்த அவரோட உடம்பை விட்டு போகலாம். ஆனால் அவர் அந்த 25 வருஷமாக அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பான ஒரு ஆண் வெளியில் சொல்லியிருக்க முடியாது. இது வந்து எங்களுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டு எங்களுடைய ஆண்கள் இந்த பிரச்சனை வெளியில் கதைக்கிறதுக்கு கஷ்டப்படுவார்கள். நீங்கள் சொன்னது போல, ஏன்னா ஒரு ஆண் வர்க்கம் ஒரு பெண்ணால் நான் இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறேனே என்று அதை வெளியில் சொல்ல வைக்கப்படுவார்கள். அடுத்த மிக இயல்பா இருக்குது இப்போ. கண்டிப்பா அதான் இங்கே அடுத்த பிரச்சனை என்று சொன்னால், இங்கே வந்து சட்டத்திட்டங்களே எங்களுடைய பெண்கள் துஷ்பிரயோகம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னென்னு சொன்னால், எங்களோட நாட்டில் நாங்கள் கலாச்சாரம் என்றதுக்கு அப்பாலே ஒரு கணவன் சரியோ பிள்ளைன்றதுக்கு அப்பாலே எங்களோட பெண்கள் ஒரு அளவு வரையும் தான் கதைப்பினோம். இங்கே அப்படி இல்லை. ஒரு பெண்ணை எவ்வளோத்தை கதைச்சாலும் ஒரு ஆண், நீங்கள் சொன்ன அப்பாண்டே இப்போ நடந்த சம்பவம் போல அவர் தொட்டுட்டாண்டக்காண்டி இவ பொலிஸுக்கு போகலாம். ஆனால் அந்த பொலிஸ் கூட அந்த விசாரணை நிலையில் வந்து அவர் 25 வருஷமாக பாதிக்கப்பட்டதை அவை பெருசாக பார்க்க மாட்டினோம். அந்த ஒரு அடித்தது, அதாவது அந்த டச் பண்ணின விஷயம் வந்து இங்கே ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸாக கூட பெறலாம். அவள் வேர்பலி ஒரு பாதிக்கப்படுறதை விட பிசிக்கலியான விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, இங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் எங்களோட நாட்டில் வந்து எங்களுடைய கலாச்சாரம் இங்கே மேலத்தைய கலாச்சாரத்திலிருந்து மிகவும் மாறுபட்டது. எங்களுடைய அதாவது நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்கணும் ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்க போனோம்னு சொன்னால், இன்றைய நடப்பது போன்ற இந்த சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கிறது மிக குறைவு. ஏனென்று சொன்னால், அங்கே ஒரு பெற்றோரை மதிப்பது, கணவன் மனைவியை அந்த மதிப்பது என்றது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருந்தது. இங்கே அப்படி இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டு மாடர்ன் சொசைட்டி. இப்போ நாங்கள் முதலில் சொன்ன போல பல்லின கலாச்சாரத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். அப்போ நாங்கள் மற்றவையை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இப்போ இங்கே மற்ற நாட்டுக்காரரும் இருக்கும்போது எங்களுடைய மனைவியோ கணவனோ அடுத்தவையும் பாப்பினம் வந்து இவை இப்படி போயினோம் அவை அப்படி போயினோம்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்க அவைக்குள்ள நிறைய பிரச்சனை வரக்கூடிய சாத்தியக்குறள் ஏற்படுது. மற்றது வந்து இங்கே ஒரு கல்யாணம் செய்யக்குள்ள வந்து ஒரு கணவன் வந்து சிலவளை படிச்சிருக்கலாம் அல்லது மனைவி படிச்சிருக்கலாம். அப்போ 2 பேரும் அந்த ஈக்குவல் அதே தான் அந்த ஈக்குவல் சந்தர்ப்பத்தில் இங்கத்தே சூழ்நிலைக்கு ஒரு மனைவி வேலைக்கு போகிறான்னு சொல்லி வைப்போம். அவள் என்ன செய்வான்னு சொன்னால், இந்த நாட்டுக்கு உரிய மாதிரி ஆடைகளை அணிந்து கொண்டு போவா, நண்பர்களுடன் கதைப்பா. அது இங்கத்தே கணவருக்கு பிடிக்காது. அது பிழை அல்ல, அது ஒரு தவறான நோக்கத்தை நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் எங்கே வாழ்கிறோமோ, என்ன சூழ்நிலையில் வாழ்கிறோமோ,
அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க வேணும். நாங்கள் இப்போ 15ஆம் நூற்றாண்டிலோ 16ஆம் நூற்றாண்டிலோ இருக்கவில்லை. ஆகவே இந்த முக்கியமான பிரச்சனை விட்டு கொடுப்பு. இந்த உண்மையிலேயே எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த குடும்பத்தை இப்போ இந்த நாங்கள் நேரடியாக அவர்களுக்குள்ளே உண்மையான அன்பு உண்மையான காதல் இருக்குமா இருந்தால் இருவரும் விட்டு கொடுத்தால் இவ அப்படி வேர்பலி அவரை அபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எனது மனைவிதான கதைக்கிறான்னு சொல்லி போட்டு அவரும் அடித்திருக்க வேண்டிய பிரச்சனை என்னென்றால் இந்த உண்மையான அன்புக்கு அளவுகோல் என்ன என்றதான ஒரு கேள்வி. இப்போ தான் ஒரு அக்கறையுடன் தான் அவருக்கு இந்த விஷயங்களை சொல்றேன் என்பது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பு என்கின்ற புரிதலாக இருக்கின்றது. 25 வருடமான எதையும் பேசாமல் இருந்து அவருடைய விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பது அவர் வைத்திருக்கின்ற அளவுகோல். நான் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பது அவர் வைத்திருக்கின்ற அளவுகோல். எனவே இது ஒரு சிக்கல். இதை அளந்து கொள்ளும் அதை அன்புன்னு சொல்றதை விட ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். 25 வருடம் ஆச்சு சொல்லலாம். சரி, இப்ப என்னன்னா வந்து இப்ப வார்த்தைகள் பிரயோகிச்சு பிரச்சனை பண்ணினாலும் சரி, அடியால பிரயோஜனம் பண்ணினாலும் சரி, ரெண்டுமே பிரச்சனை தான். மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனை ரெண்டு தான். அடியால் அடிச்சா அந்த நேரத்தோட அந்த நாளோட முடிஞ்சிருச்சு. வார்த்தைகளால பிரயோகங்கள் என்ன மனுஷனடா நீ அப்படி அந்த கேட்கிறப்போ சம்டைம்ஸ் அது திரும்ப திரும்ப அது மைண்டுக்கு ஓடிக்கொண்டு என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் என்ன பார்த்து இப்படி கேட்டவ தானே பேசின ஒரு தாழ்வு சிக்கலுக்கு ஒரு மனிதனை அல்லது ஆணா இருந்தால் பெண்ணுக்கு அல்லது பெண்ணா இருந்தால் ஆணுக்கு அது தாழ்வு சிக்கலை கொண்டு செல்லும். அது மாத்திரம் இல்லாம மாலினி கேரக்டர்ல நடிச்சது வந்து அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி வந்து, அதாவது ஒரு குடும்பம் கணவன் மனைவியா இருந்தா சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வந்து கணவனை வந்து உயர்த்தணும். ஏன்னு சொன்னா அப்பா தான் வந்து ஹீரோ. பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, அந்த சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும் பொழுது அவங்க வந்து மைண்ட்ல வந்து அப்பா தான் ஹீரோ என்ற ஒரு ரேஞ்ச் வரும். அப்ப அந்த ரேஞ்சை வந்து ஒரு நாள் நாங்க தகர்த்தக்கூடாது. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவருக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காது, எல்லாமே அவர் யூஸ்லெஸ் இருக்காது. நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கதைச்சு பிள்ளைகள் முன்னாடி அவரை உயர்த்தணும். அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஸோ இந்தமான விஷயங்கள் அதோட மாத்திரம் இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கணவன் மனைவி என்ற தன்மையை தாண்டி ஒரு நண்பர்களாக அவங்க வாழ பழகணும். அப்பதான் அந்த கணவன் மனைவி சண்டை போய் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளான ஒரு சண்டை அந்த குடும்பத்தில் வரும். ஸோ அந்த கணவன் மனைவி சண்டை வந்து பெரிய விஷயம், அதை நாம விட்டுருவோம், தேவையில்லை. என்னை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறீங்களோ, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இன்றைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம், அது ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து ஒரு எல்லாரோட குடும்பத்திலையும் வந்துச்சுண்டா அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த எந்த விதமான ஒரு எதுவுமே தேவையில்லை, பேச்சோட போயிடும். இல்ல சரி, ஒரு வார்த்தையில அழகாக சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அல்லது இதை பிரயோகம் செய்ய வெளிக்கிடுகின்ற பொழுதுதான் நிறைய பிரச்சனை. நீங்க சொன்ன விஷயம், நண்பர்களைப் போல இருங்கள் என்று சொல்கின்றபடியும் ஒருவர் ஆதிக்கம் செலுத்தாமல், ஒரு ஆள் டொமினேட் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம் தான் அங்கே இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். நிறைய பேசுவோம். நேர்கள் நீங்களும் அழைப்பில் இருக்கிறீர்கள், உங்களுடைய அழைப்பையும் நாங்கள் எடுக்கலாம். அதற்கிடையிலே ஒரு சிறிய இடைவேளை அன்புறவர்களே. இடைவெளியின் பின்பு மீண்டும் முரண் முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்ற வன்முறவுகளே. குடும்ப வன்முறைகள், வீட்டுக்குள்ளே நடைபெறுகின்ற வன்முறைகள், கணவன் மனைவிக்கு இடையில் இடம்பெறுகின்ற இந்த வன்முறைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இடைவெளிக்கு முன்பு நிறைய நேயர்கள் அழைப்பில் இருந்தார்கள். அவர்களுடைய அழைப்பில் 1-2 எடுத்துக்கொண்டு நாங்கள் மேலதிகமான விடயங்களுக்கு போகலாம் நினைக்கின்றேன். அழைப்பில் இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம். இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். புஷ்பவதி சிவநாதன். ஆமாம், வணக்கம். பார்த்து கொண்டு இருந்தேன். கேட்பதற்கு கவலையாக இருக்கிறது. இப்படி ஆண்களுக்கு இருக்கிறது தான். அவர்கள் தங்களால் முடியாத நேரத்தில் தான் கையை நீட்டுகிறார்கள். ஆனபடியினால கணவன் மனைவி வந்து பெர்ஃபெக்டா ஒரு நாளும் ஒரு வாழ்க்கை ஒருவருக்கு அமைவது இல்லை. வீட்டுக்கு வீடு வாசல் படி மாதிரி தான். எனவே அவர்ல இருக்கிற பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுக்கே தெரியாமல் அவர் கையாள வேண்டும் மனைவி என்பவர். அதே போல கணவர் மனைவியில இருக்கிற பிள்ளைகளை ஆறுதலாக அமைதியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் இந்த ஏழாட்டிலும் அவர் வேலைக்கு போய் வருகிறார். அவர்கிட்ட செய்யற இந்த பிள்ளைகளை சொல்லாமல் அவர் செய்யற நல்லதை சுட்டி காட்டி அவரை என்கரேஜ் பண்ணிக்க அவர் மற்ற மாதிரி இன்னும் நல்லா வருவார். இல்ல இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் சரி, இப்ப இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் நான் புஷ்பவதி சிவநாதன். ஆனால் இப்ப ஏன் அப்படி இப்ப என்ன காரணங்களாக இருக்கும்? ஒன்றில் இவ வந்து வார்த்தைகளால் அவரை காயப்படுத்துறதுக்கு அவரை பிடிக்காத காரணமா? 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள், பிள்ளைகளும் இருக்கின்றோம். அதோட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கணவன் மனைவி தங்களோட பிரச்சனைகளை பிள்ளைகளுக்கு முன்னால வாய்காட்டி பேசக்கூடாது. நாளைக்கு அந்த
இதுவரைக்கும் மதிப்பு கொடுக்காது. அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளைகள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். இல்ல இப்ப குமார், பிள்ளைகளுக்கு முன்னுக்கும் கூட சண்டை நடந்ததா அல்லது பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லா நேரங்கள்ல இவ உங்களை பற்றி சொன்னாவா? என்ன நடந்தது? இல்லாத நேரங்கள்ல நான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன் உங்களை பற்றி. ஓமாம், நான் சண்டைக்கே போறேன் இல்லை. நான் இப்ப பேச்சு பண்ணி கூட ஜெயிச்சு கொண்டு வந்தேன். சொல்லுங்க புஷ்பவதி சொன்னா சொல்லுங்க. அப்பொழுது அவர் எவ்வளவோ அமைதியா இருந்திருக்கிறார் தான். ஆனா அவருக்கு தாங்க முடியாம அடிச்சிட்டார். அப்படி அடிக்காமல் இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உரையாடி பார்த்து முடியாவிட்டால் இப்பொழுது கவுன்சிலிங் கண்டு இருக்கிறது என்ன. அப்ப அவரும் மனம் விட்டு பேசலாம், எனக்கு இப்படி மனம் வேதனையா இருக்கு, இப்படி என்ன கொஞ்சம் டோர்ச்சர் பண்றாண்டும். இனி அவ கூட அந்த கோவத்துல ஒரு பொருட்களை நாங்கள் அடிக்கிறது அதுகள் எல்லாம் அதுவும் ஒரு உயிர் உள்ள இது பொருள். அதுபடி அடிக்கும் பொழுது அதுகள திட்டு எங்களுக்கு பாவத்தை கூட்டுகின்றோம், அதை உடைக்கிறோம், பின்பு அதுக்கு செலவழிக்க வேண்டும். அந்த எண்ணம் பெற வேண்டும். அந்த கோவத்தை மற்ற இடங்கள்ல காட்டக்கூடாது. நாங்கள் என்ன பிள்ளையோ அந்த ஆளோட இருந்து நாங்கள் கதைச்சு கொள்ள ஒண்ணுமே ஒழிய அவற்ற பிள்ளையை எத்தி நம்ம கணவன் ஒரு வெட்டிக்கு பின்னால கணவன் வெட்டிக்கு பின்னால மனைவி, மனைவியின் வெட்டிக்கு பின்னால கணவர் இருக்கிறார்கள். அப்படி ஒருவர் பிள்ளையை சுட்டு காட்டி அப்பா நீங்க எப்படி செய்யலாம் என்று அன்பாக நாங்க சொல்லலாம் இல்லையா? அதே போல இவர் கடும் கோபம் பெறைக்க அவவோடு சொல்ல வேணும். கதை வாய் திறந்து அவ கதைக்கிற மாதிரி திருப்பி கதைச்சு அவவை கதைக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் கை நீட்டக்கூடாது. ஒரு நாளும் கை இன்னொரு அறுக்க அடிக்க கூடாது. அடிக்க போனா எத்தனையோ சில வேளை படாத இடங்கள்ல கண்கள்லயோ செவிகள்லயோ இந்த கழுத்துக்கு மேல உள்ள இடங்கள்ல அடிக்க அதுகள் நரம்புகள் ஒவ்வொன்றுக்கு மூளைக்கு எல்லாம் கனெக்ஷன் இருக்கும் என்ன. அப்ப அது ஒரு வருத்தத்தை பாரதூரமான ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி விட்டால் அது நாளைக்கு அவர்தான் வேண்டு வாழ்க்கை முழுக்க மனைவிக்கு வருத்தத்துக்கு கொண்டு திரிய வேண்டும். நான் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். நான் 25 வருஷமா பொறுக்க இல்லாம தானே கை வச்சினான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுவேன், நான் வந்து ஒரு கேப் வேலை செய்து வாரேன். கேப் எல்லாம் உழைச்சு கொண்டு தானே வாரேன். அது ஒரு வேலையான்னு சொல்லி ஆக்களுக்கு முன்னால கேட்கிறேன். என்ன அப்படி ஆக்களுக்கு முன்னாலேயோ இவன் அந்த மாமியாருக்கு பெத்த தாய்க்கு தண்டை புள்ள பெண் என்ன சொல்லுவார்கள், காக்காய்க்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஒரு நாளும் மாமியார் அவர்களுக்கு முன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். கணவனை எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்ன, ஒரு ஆண் மகனை பெற்று கொடுத்திருக்கிற ஒரு தாய் அதே மாதிரி அவர்களுக்கு இந்த மாமியாருக்கு. நன்றி புஷ்பவதி விஸ்வநாதன். புரிந்து கொண்டோம். நிறைய நேயர்கள் அழைப்பில் இருப்பதனால் நன்றி, வணக்கம். புரிந்து கொண்டோம். ஒரு விடயம் நீங்கள் சொல்கின்ற பொழுது எனக்கு சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பண்ணும், ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் ஆணுமே என்ற விடயங்கள் பலரும் பலவிதமாக தொடர்ச்சியாக சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த பின்னால் இருப்பது என்பதே ஒரு பிரச்சனை. வெற்றியின் போதும் தோல்வியின் போதும் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று இருக்கின்றது. எனக்கு முன்னே நீ நடந்து செல்லாதே, நான் உன்னை பின்தொடர மாட்டேன். எனக்கு பின்னே நீ வராதே, நான் உனக்கு வழிகாட்டவும் மாட்டேன். முடிந்தால் அருகே வா, விரல் பிடித்து சமனாய் பயணிப்போம் என்று. ஆணுக்கு பின் பெண்ணும், பெண்ணுக்கு பின் ஆணும் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். அருகிலே இருந்து விடுங்கள், சுபிட்சமாக வாழ்வு நகரும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் ஒரு நேர் அழைப்பிலே. வணக்கம். வணக்கம், நான் டென்மார்க்லேருந்து குணசீலன் பேசுறேன். வணக்கம் குணசீலன், சொல்லுங்க. எப்படி நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க. சொன்னால் நாங்கள் இங்க வந்து எங்கட கலாச்சாரம் பண்பாடு என்று சொல்லி சொல்லித்தான் இப்ப எங்கட வாழ்க்கையை ஓட்டுறாங்களே டிவியில இங்க எல்லா இடம் அப்படி பார்க்கல. நாங்கள் எங்கட கலாச்சாரத்தின்படி நாங்கள் பார்த்தோமையாண்டு சொன்னால் ஆண்கள் வந்து ஒரு ஆளுமை உள்ளவர்களா தான் நாங்கள் அந்த காலத்திலேருந்து இப்போ பார்த்து கொண்டு வரோம். ஆளுமை உள்ளவர்களாக ஆம்பளைகள் வந்து ஆளுமை உள்ளவர்களா இருக்கணும். ஆனா அடக்குமுறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. பெண்களை அடக்குமுறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. ஆனா இங்க பார்த்த மாதிரிக்கு இவர் உண்மையிலேயே இவர் ஒரு பலவீனம் ஆன ஆள், உழைக்க முடியாத ஆள் அப்படியாண்டு சொல்லி சொன்னால் அந்த சகோதரி வந்து அவற்றை நிலைமையை அறிஞ்சு அவருக்கு தக்கபடி இந்த வாழ்க்கையை கொண்டு ஓடி இருக்கணும். ஆனால் அவற்றை கதையின்படி பார்த்தால் அவர் அப்படியான பிரச்சனை இல்லை. அவர் கதையின்படி பார்த்தால் இவர் ஒரு சோம்பரித்தனம் உள்ளவர், ஒரு அக்கறை இல்லாத இதா இருக்கிறவர் என்ற மாதிரி தான் அவன் கருத்து அதுல தெரியுது. என்ன ஒருத்தரை பற்றி மற்றவருக்கு இருக்கிற பார்வைகளாலாம் பிரச்சனைகள் தொடங்குகின்றது. அவரை பற்றி இவருடைய பார்வையும் இவரை பற்றி அவருடைய பார்வையும் முரண்படுகிறது. அதான் இந்த பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த முரண்படைகள் இப்ப இந்த இதுல இருக்கிற இவர் வந்து குமார் ரமேஷ் குமார் வந்து அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் இவர் இந்த 25 வருஷமா சும்மா அவ பேசுறா கதைக்கிறான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறது இவற்ற இந்த ஆளுமை அந்த வருமானங்களோ இல்லாடி ஒரு செயலை செய்ய முடியாத தன்மையில இவர் சில நேரங்கள்ல மனைவி அந்த இதோட எடுத்து செய்யக்கூடியதா இருக்கும்.
அப்ப அவ அந்த வேலைகளை செய்தாண்டு போக இவருக்கு அது சில வாழ்க்கையில சுகமா இருக்கும். அப்படி பல பேர் இருக்கு. நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தங்களுக்கு சுகமான இது இருக்குன்னு சொல்லிப்பட்டு அவையிலேயே எல்லாத்தையும் செய்ய விடுறது. அப்படி செய்து வாழ்ந்து கொண்டு இருப்பினோம். வேந்து அப்படி திடீரென அப்படி அது கதைச்ச உடனே கோபங்கள் வந்து அடிக்க தொடங்குறது. அது அது ஒரு சரியான ஒரு பிள்ளையான கருத்தாக இருக்கும் என்று நான் நம்புறேன். இருக்கலாம். நன்றி நன்றி குணசீலன். வித்தியாசமான ஒரு பார்வை. இது இருக்கக்கூடிய காரணகாரிய தொடர்புகள் என்ன என்பதை பற்றி உங்களுடைய உரையாடலில் இருந்து அவர் எடுத்த விஷயத்தை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கமாக தான் இருக்கும். குமார், நீங்கள் உங்களோட கருத்து எதுவும் இருக்கா? இல்லாட்டி உங்களோட கருத்து ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா? உங்களோட மாலினி இல்லை. சரி, இப்போ குகன், நீங்கள் அப்போது கட்சி ஒன்று கேட்கல இவர் இடையில் குறுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இந்த பிரித்தானியா இல்லாட்டி இந்த புலம்பெயர்ந்த இந்த ஐரோப்பிய நாடுகளை உதாரணமாக வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு விஷயம்னு சொல்ல வடிக்கிட்டு இருந்த நீங்கள் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓமோம். என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ இந்த ஐரோப்பிய வாழ் அதாவது ஒட்டுமொத்த தமிழாக்களுக்குமே வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டு சட்ட திட்டத்தை எங்களுடைய பெண்கள் கையில் எடுக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும் சரி பிள்ளைகளுக்கு அப்பால் இந்த பெண்களுக்கு சாதகமான தீர்ப்பை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன சொன்னால் இந்த வேர்பலி அபியூஷன்றது இந்த 25 வருஷமாக அவர் பாதிக்கப்பட்டது அவருக்கு மட்டும்தான் தெரியும். வந்து கிட்டத்தட்ட அது இங்கே பை த லோ இங்கே சொல்லுவாங்க இன்டர்னல் இன்ஜுரின்னு சொல்லி இங்கே அதை கிளைம் பண்ணுற வரைக்கும் இங்கே அந்த லோ அதை அக்செப்ட் பண்ணுது. ஆனால் எங்களுடைய ஆண்கள் வந்து அப்படி போகிறது இல்லை. வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனாலும் இந்த நாட்டில் இப்போ ரீசர்ச் சொல்லு வந்து கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் பொம்பளைகள் வந்து பாதிக்கப்படுறதா ஒரு தரவு சொல்லுது ஒவ்வொரு வருஷமும் வந்து யூகேல மட்டும். அதுக்காக இந்த அரசாங்கம் அவை கோர்ட்டு கச்சேரி என்று போக கிட்டத்தட்ட 4.1 பில்லியன் பவுண்ட்ஸை வந்து அவைக்கு இப்போ அதுக்குரிய என்னென்னு சொன்னால் இப்போ குடும்பம் பிரியைக்குள்ளேயோ அவைக்கு நன்கொடையாவோ இல்லை அந்த குழந்தை பெறமைக்காக கிட்டத்தட்ட இந்த நாட்டின் நிறைய வருமானம் வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக செயலப்படப்படுது. வந்து இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். உண்மையிலே நான் சில என்னென்னு சொல்ல சட்ட ரீதியான ஆலோசனை வழங்குறோட மையத்தில் இருக்கிறபடியால் நான் உண்மையிலே விறக்கும்னா அவரோட அனுமதியையும் கேட்டிருந்தேன் இந்த விஷயம் கதைக்கலாம்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 2 பேரும் வந்து டிகிரி ஹோல்டர் இந்தியாவில் படித்தவன். அவன் லவ் பண்ணி மேரி பண்ணினவன். இங்கே 3 பிள்ளைகள் இருக்கணும். வந்து கிட்டத்தட்ட 18 வருஷமாக அவன் வாழ்க்கை மிகவும் நல்ல மாதிரி அவைக்கு பிஸ்னஸ் இருக்குது வந்து வீடு இருக்குது வந்து வெளிப்பார்வைக்கு வந்து அவை தான் ஒரு கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறது ஒரு ரோமியோ ஜூலியா மாதிரி தான் அவன் வாழ்ந்தவர். ஆனால் உள்ளுக்கு என்ன இருந்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. திடீரெண்டு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அவர்கள் 2 பேரும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனைப்பட்டு அவரை உள்ளுக்கு கொண்டே போட்டு ஒன்றும் தெரியாது. அவர் 2 பேரும் என்னுடைய நண்பர்களானுடைய அந்த பிரச்சனை அணுக போய்க்குள்ள அங்கே வந்து ஈகோ. இப்போ அவர் வந்து நினைக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய மனைவி வந்து தன்னளவுக்கு சம்பளம் எடுக்கக்கூடாது. அவள் ஒரு தமிழ் பெண் தானே வீட்டை இருந்து சாரியை எடுத்து கொண்டு வந்து தேத்தனி வச்சு வேலையில் விரைக்கில் எனக்கு சாப்பாடு வந்து தேத்தனி வச்சு தந்தா சரியன்ற மாதிரி எங்களுடைய அந்த பாரம்பரியம் சார்ந்த பாரம்பரிய ஆண்களுக்குரிய. ஆனால் அவர் படித்திருந்தாலும் 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் வாழ்கிறோம் என்ற அந்த இடத்தை அவர் மறந்திருக்கிறதா தான் நான் இதன்றேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட அவர் சட்டரீதியா பிரியாடிக்கும் பிரிந்து மனதளவில் பிரிந்து விட்டார்கள். ஒன்றா இருப்பதும் இல்லை. வந்து மிகவும் கவலைக்குரியது. இது ஒரு சாதாரண ஒரு சராசரி குடும்பத்துக்கு அப்பாலே அவர் 2 பேரும் ப்ரொஃபஷனலிசம் 2 பேரும் படித்தாக்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட சட்டத்துறையில் இருக்கிறார். இல்லை, ஆனால் புள்ளிவிவர தரவுகள் சொல்வது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லப்படுகிற இந்த வீட்டு வன்முறைகள் மிக உச்சமான படித்தவர்கள் மத்தியில் தான் புள்ளிவிவர தரவின்படி அதிகமாக இருக்கின்றது என்று ஆய்வுகள் கூறுகின்றது. அது உண்மை. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சற்று முன்னர் வந்து அந்த நேர் பேசியிருந்தா மிக முக்கியமான விஷயம்னு சொன்னால் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை உண்மையிலே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களால் நிப்பாட்ட முடியுமா அல்லது அவர்களால் நிப்பாட்ட முடியுமா என்று அப்பாலே எங்களுடைய எதிர்கால சந்ததியிடம் நாங்கள் தெரியாமல் கொண்டே கொடுக்கின்றோம். அவர் சொன்னது போல எங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் திட்டுறது வந்து நாங்கள் இன்னும் ஒரு சந்ததியிடம் அதை கொண்டு போய் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் நாங்கள் தவறுதலான முறையில் தொடர்ந்து பேசுவோம். குகன் நேர் அழைப்பில் 2 நேரம் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவருடைய அழைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அழைப்பில் 2 நேரம் 2 வரை இப்பொழுது அவருடைய அழைப்பு நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அப்போ எங்களுடைய பிரச்சனை இதுதான். இப்போ நாங்கள் அதாவது அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் வயது முதிர்ந்தவர்கள் படிச்சிருக்கிறார்களா படிக்கலைன்ற அப்பால் அவர்கள் அந்த நேர் சொன்னது போல ஒரு தனிப்பட்ட ரீதியில் அந்த குழந்தைகள் இல்லா நேரத்தில் கதைக்கலாம். என்னென்னு சொன்னால் சில குழந்தைகள் நினைக்குங்கள் கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேணும், அதாவது அம்மா அப்பாவை மதிக்கக்கூடாது, அப்பா அம்மாவை மதிக்கக்கூடாது என்றொரு அந்த அபிப்பிராயம் இந்த வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு. நேர் மீண்டும் அழைப்பிலே வந்திருக்கு நான் நினைக்கிறேன். குறுக்கிறது வெண்ணிக்கு அவர்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் அழைப்பிலே. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
வணக்கம், நான் ஸ்ரீ பாதல் ரவி செல்லத்துறை பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு வணக்கம் சொல்லுங்க. உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த அதாவது கணவன் மனைவி கேள்வி என்னன்னு சொன்னா, இவையில் கல்யாணம் கட்டி 25 வருஷம் ஆகுது. இவையிலும் என் தாயகத்தில் இருந்து கல்யாணம் கட்டிட்டு அங்கே இருந்து புலம்பெயர்ந்தவர்களா அல்ல இங்க வந்து இங்கே திருமணம் செய்து கொண்டவர்களா? நீங்க சொல்லணும். இங்கே வந்தால் திருமணம் செய்து கொண்டு நாங்கள் கூட கேள்வி அங்கே செய்தானே இங்கே செய்தானே அவள் வந்து என்ன டொமினேட் பண்ணிக்கொண்டே இருந்துட்டா இவ்வளோ காலமும். இல்ல அதான் அது ஏனென்று சொன்னால் இப்ப சில வேறுபட்ட இந்த சட்ட திட்டங்கள் இப்பொழுது பெண்களுக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த உங்களுடைய சண்டைக்கு காரணம் 3 காரணம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒன்று நீங்க சொல்ற காரணம், கணவன் சொல்லுகிற காரணம், இன்னொன்று மனைவி சொல்லுகிற காரணம், 3வது காரணம் தான் உண்மையான காரணம். அப்ப நீங்க சொல்லுங்க. இதுல என்னென்றால், அந்த உண்மையான காரணம் என்னென்று சொன்னால், இவர்களுக்கு உள்ள அந்த ஈகோ என்கின்ற அந்த 3வது தடுக்கிறபடியால் இவர்கள் மனம் விட்டு பேசவில்லை. இப்ப நீங்க சொல்றீர்கள் மனம் விட்டு பேச வேண்டும் என்றது வேறு, மனதை விட்டுட்டு பேசுறது என்பது வேறு. நல்ல அழகா சொல்றீங்க, சொல்லுங்க ரவி சொல்லுது. அப்ப இதுல சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால், சட்ட மற்றது இன்னொன்று ஒரு பிரச்சனை இருக்கு என்றால், அவர் சொல்றா என்னென்றால், உங்களுக்கு அவரை மாதிரி இருக்க இல்லை, இவரை மாதிரி இல்லை, இவரை மாதிரி இல்லை என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்காக வாழாமல் சமுதாயத்தை பார்த்து வாழ நினைப்பதால் தான் இந்த பிரச்சனை வருது. அவர் ஒரு ஆம்பளை இல்லை என்று சொல்ற அளவுக்கு அவர் சொல்லி இருந்தா என்னன்னு 2 பிள்ளை பெற்றிருக்கணும். இது வந்து என்னென்றால், சமுதாயத்தை ஒப்பிட்டு பார்த்து அவர் நல்லா இருக்கிறார், அவையில் நல்லா இருக்கிறோம், இவையில் நல்லா இருக்கிறோம், அவையில போல நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல், நாங்களாகவே வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில விதைக்கப்பட்டால், அவர்கள் மனம் விட்டு பேசி அதிலிருந்து தீர்த்து கொள்ளலாமே ஒழிய, இல்லாவிட்டால் பட்ட மரத்தில் ஒரு காலமும் பால் வடிய போவதில்லை. மற்ற இன்னொன்று கூறிக்கொண்டு விடப்பெறுகிறேன். அந்த நாவினால் சுட்டவடு உள்ளார் மாறா, தீயினால் சுட்டவடு உள்ளார் மாறாதே, நாவினால் சுட்டவடு என்று சொல்லி. ஆனா இப்ப பாக்குற மாதிரிக்கு இங்க ஐரோப்பாவில நாவினால் சுட்டது பெரிய பிரச்சனை இல்லை, கை வைக்கிறதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவை இது மனம் விட்டு பேசி இதிலிருந்து விடப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கையில் முக்கா திட்டத்தை கடந்து விட்டார்கள். இனி இருக்கின்ற காவாசி திட்டத்தையும் கதை தீர்த்து மாற்றம் அடைந்து கொண்டால் நல்ல வாழ்க்கையாக அமையும் என்று கூறிக்கொண்டு நன்றி. நன்றி நன்றி ரவி செல்லத்துறை. மிக அழகான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை மிக சுவையாக சொல்லி சென்றார். 3வது காரணம் என்ன என்றது, உண்மையான காரணம் என்ன என்பது இதிலே நடித்தவர்களிடமும் அது வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே அந்த உண்மையான காரணம் அந்த கணவன் மனைவி இருவருக்குமே நன்றாக தெரியும். வெளியிலே சொல்கின்ற பொழுதுதான் ஒருவர் மற்றவரை பற்றிய விமர்சனங்களை முன்வைக்கின்றோம். ஆனால் ஒவ்வொருவரும் சுய விமர்சனம் செய்து பார்த்தால் அங்கே இந்த 3வது காரணம் நெற்றிக்கண்ணை போல வந்து நிற்கும். அது இருவருக்குமே புரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த 3வது காரணத்தை கிளறி பிரேத பரிசோதனை செய்வது அல்ல இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அது அந்த முடிவுகளை எடுப்பதற்காக உங்களுடைய வீடுகளுக்குள்ளே அந்த பரிசோதனைகளை செய்து பார்த்தால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ஓரளவுக்கு எட்டலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நேர அழைப்பில்லை. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஜெர்மனிலிருந்து அருள் இருக்கிறேன். அருள். வணக்கம் அருள், சொல்லுங்க. என்ன பண்றாங்க இப்ப பொதுவாக பிரச்சனை என்னென்றால், உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை முதல் முழுமையா குறைச்சி விடுங்க, எதிரொலிக்குத. குறைச்சிட்டீங்களோ அருள்? அருள் குறைச்சிட்டீங்க? இப்ப கதைங்க. இப்ப என்னன்னா குடும்ப பிரச்சனை 2 பேருக்கும் என்னங்க. அப்ப குடும்ப பிரச்சனை சரியான சிக்கலான பிரச்சனை எங்களுக்கு வடிவா விளங்குது. இத தீர்க்க வேண்டிய 2 பேர் தான் வடிவா ஒற்றுமையா செயல்பட வேண்டும் குடும்பத்துல. அப்படி குடும்பத்துல செயல்பட்டால் கட்டாயமா ஒரு பிரச்சனை ஒன்றும் பெறாது. கடைசி வரை 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் அது வாழ்ந்து எத்தனையோ வருஷம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் வடிவா. அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதான் கணவன். அந்த கணவன் ஒரு மனைவிக்கு திறமையா கொடுத்தால், அந்த மாதிரி ஒரு சமான விஷயத்தை கொடுத்தால் அங்க உங்களுக்கு விளங்கணும். அப்படி கொடுத்தாலுங்க மனைவியும் புருஷ
ஜனம் அந்த மாதிரி வாழ்வினோம். காசும் பணம் தேவையில்லை. அதெல்லாம் அங்க இருக்கிற விஷயம் உண்டு. நன்றி உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டோம். அது அவர் சொன்ன விடயம் அதிலே ஒழித்து மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர் நான் நினைக்கிறேன் அவர் சொல்கின்ற விடயம் பாலியல் ரீதியான ஒரு திருப்தியினை சரியான வகையிலே கணவன் வழங்கினார். இதில் நாங்கள் இதை நாசுக்கா சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு திறந்த ஒரு 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 எல்லாருக்கும் வெளிப்படையான தெரிஞ்ச விஷயம். பாலியல் ரீதியான திருப்தியினை சரியாக அவர் வழங்கியிருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. பாலியல் சார்ந்த பிரச்சனை, உடல் கூறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் குடும்ப பிரச்சனையுடைய அடிப்படை என்கின்றது இன்று நிறுவப்பட்ட ஒரு விடயம்தான். ஆனால் அது தானா இங்கே இருக்கின்ற காரணம் என்பதற்கு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது பற்றி நாங்கள் அந்த விஷயத்தை பற்றி ஆழமாக நாங்கள் போக தேவையில்லை. ஆனால் அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை தொட்டு வளர்கின்ற இந்த பிரச்சனைகளை, சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பது பற்றி நிறைய நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். என்னும் ஒரு நேர் அழைப்பிலே. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, பேசுறேன். யார் பேசுறீங்க? நேசன், சொல்லுங்க. சொன்னா இங்கத்த பிரச்சனைக்கு காரணம் ஆம்பளைகள் எங்களோட நாட்டு சிச்சுவேஷனை சிந்திக்கணும், பெண்கள் இங்கத்த நாட்டு சிச்சுவேஷனை சிந்திக்கணும். நான் சொல்றது பினான்சியல் பிரச்சனை. ஒரு பொம்பளை ஆம்பளை விட்டு விளையாட்டு போனா அவருக்கு பினான்சியல் சிச்சுவேஷன் இருக்கு. எங்களோட நாட்டுல அப்படி இல்லை. எங்களோட நாட்டுல அவர் ஆம்பளை தான் டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப இதால பொம்பளை யோசிப்பது இங்கே நாங்கள் எங்களுக்கு வசதி இருக்கு, அதாவது அவையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆம்பளை கதை ஏற்றுக்கொள்ள ஆம்பளைகளும் எங்கிற கதை ஏற்றுக்கொள்ளணும்னு யோசிக்கணும். ஆம்பளைகள் யோசிப்பது ரொம்ப நாட்டு பிரச்சனை அப்படி இங்க வாடுவோம் சொல்லி இதெல்லாம் பிரச்சனை வருது. சரி, இதான் பிரச்சனைக்குரிய காரணம். இது என்ன செய்யலாம்? பிரச்சனைக்குரிய காரணம் டிபெண்ட் பினான்ஸ் பிரச்சனை. அவைக்குள்ள அவர் பம்பளை யோசிக்கிறது எனக்கும் காசு வருது, நானும் உழைக்கிறேன், நானும் வாழலாம் என்று சொல்லி. ஆம்பளை யோசிப்பது நானும் உழைக்கிறேன், நானும் வாழலாம் என்று சொல்லி. அப்ப இப்ப நீங்கள் நினைக்கிறபடி இந்த தீர்வு யாரோ ஒருத்தருக்குரிய வருமானம் அடைக்கப்பட்டால் தான் இந்த பிரச்சனை தீரும், அப்படியா? வருமானம் அடைக்கப்பட்டாலும் அந்த பிரச்சனை ஒன்றில் ஆம்பளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், பொம்பளையில பொம்பளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஆம்பளையில. நல்லது. நன்றி உங்களுடைய கருத்து. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. நிதி ரீதியாக யாரிடம் தங்கி இருப்பதோ அவர் மற்றவரை ஆளுகை செய்ய முற்படுதல், இந்த விடயம் இருக்கின்றது. இங்கே இவர் சொன்னதைப் போல ஒருவருக்கான நிதி மூலம் அடைக்கப்பட்டு விட்டால் இந்த பிரச்சனை இல்லை என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் கடினப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தார்கள் என்பதில் தான் இங்கே வாழ்வினுடைய அர்த்தம் பிரகாசிக்கின்றது என்று நினைக்கின்றேன். அவர் மற்றவரை தங்கி வாழ்ந்து கொண்டு அவருடைய சொல்படி, அவருடைய பேச்சுக்கும் அவர் கீழ்ப்படிவுக்கு முற்பவராக வாழ்கிறார் என்பது மகிழ்ச்சியாக வாழ்கிறார் என்ற அர்த்தம் ஆகாது என்று நான் நினைக்கின்றேன். எனவே இவர் சொன்னதைப் போல நாங்கள் முன்னுக்கும் பின்னுக்கும், ஆணுக்கு வெற்றிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்காமல் அருகிலே நாங்கள் சமனாக பயணிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை தீரம். நான் மிக இலகுவாக ஒரு வரியிலே சொல்லிவிடலாம், ஒற்றை வரியிலே இந்த விஷயத்தை சொல்லிவிடலாம். ஆனால் அதை நடைமுறையிலே வாழுகின்ற பொழுது ஏராளமான பிரச்சனைகள். இரண்டு தனித்துவமான ஆளுமைகள் ஒன்றாக சந்திக்கின்றது இந்த குடும்ப மேடையில் தான். அங்கேதான் நிறைய பிரச்சனைகளும் இருக்கின்றது. ஒரு பொருளை இங்கே வைத்துவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு பின்பு வந்தால் அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் 2 மனிதர்களை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு 5 நிமிடத்துக்கு பின் வந்தால் அங்கே வேறு ஒரு கலவரமாக இருக்கும். இது மனித ஆளுமைகள். எனவே இந்த 2 வேறுபட்ட ஆளுமைகளை ஒரே குடும்பத்துக்குள் வாழ்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சிக்கல் தான் இது. தீர்ப்பதற்கு கடினமானதும் அல்ல, தீர்ப்பதற்கு இலகுவானதும் அல்ல என்று நான் நினைக்கின்றேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். இப்போ ரமேஷ், மதி, நீங்கள் மாலினியாகவும் குமாராகவும் நடிப்பாக ஏற்று நடிச்சிருந்தீங்க. அது நடிப்பு. யாரோ ஒருவருடைய குடும்ப பிரச்சனையை நீங்கள் செய்து காட்டியிருந்தீங்க. இப்போ நீங்களும் குடும்பங்களுக்குள்ள மனைவியாக, கணவனாக, குழந்தைகளுடன் வாழ்கிற நீங்கள், உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். மதி, தன்மதி, மாலினி வேண்டாம், மதி சொல்லுங்கோ. இப்படி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? நீங்கள் உங்களோட குடும்பத்தில் இல்லை, இப்படி பிரச்சனைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை பிரச்சனைப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்களா? உங்களோட அனுபவம் என்ன? அப்படி சந்திச்சிருக்கிறோம் தான். ஆனால் அவர் அப்படித்தான் ஒரு சாஃப்டான ஆளுன்னு சொல்லிச்சுன்னா அவர் தான் நினைச்சதை தான் செய்யும். நாங்கள் சொன்னாலும் கூட அவர் செய்ய இயலாது. உழைக்கக்கூடியதை தான் உழைக்கலாம், செய்யக்கூடியது தான் செய்யலாம். நாங்கள் சத்தம் போட்டான்னு என்ன செய்தான்னு அவர் பாவம் ஒன்றும் கொட்ட போகிறேன், மாறாதான் வர போகிறது. இந்தபடியாக அடித்தாலும் பொழிச்சுக்கும் போது தேவையில்லை, இல்லை கொஞ்சம் சமாளித்து போனால் ஒரு சந்தோஷமாக குடும்பத்தை கொண்டு நடத்தலாம். இனி பொம்பளை பிள்ளைகள் 2 இருக்குது. அந்த மாதிரி அப்படி பிள்ளைகளும் இருந்ததுன்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட குடும்ப நிலையை பொறுத்தது. இது ஒரே விடயத்தை எல்லாருக்கும் அப்ளை பண்ணலாம். ரமேஷ், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எது போதும்?
எதுக்கும் எதை எடுத்தாலும் வருமானமோ தொழிலோ என்னது வீடோ என்னத்தையும் அந்த மரம் இருந்தால் அது பொன்னாவளை இல்லை. இப்போ போதாது என்ற நிலைப்பாடு தான் இப்போ இன்றைய காட்டின அந்த காட்சியினுடைய காரணமாக இருக்கு. போதாது என்ற ஒரு பிரச்சனை அங்கே இருக்கே இல்லை, இது ஒரு வகையாக வேறொரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து இப்போ என்னென்றால் ஒருவருடைய தனிப்பட்ட ஆளுமை அதை பொறுத்தது. எனக்கு அவர் இந்த முன்பு நேர் கூறியது நல்ல ஒரு ரவி செல்லத்துறை ஒரு நல்லா இருந்தது. என்னென்னா அவர் சொன்னார், நல்லா விட்டு அவள் எல்லாத்தையும் கேட்டு சரி விட்டு போட்டு கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் அவள் செய்கிறாங்க, நான் ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லி இந்த மாதிரி குலசேகரத்து நல்லா இருந்தது. இன்னொரு விதமான பாருங்கள், சில பேர் லேசாக எடுத்துறது அவள் எல்லாத்தையும் கேட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி. இப்போ இந்த கடைசி நேரத்தில் இப்போ யோசிக்கிறோடே விட்டுட்டோமேன்னு சொல்லி அப்போ ஒரு பிடிப்போமோன்னு சொன்ன மாதிரியே சொன்னேன். அப்படி யார் ஆக்களும் இருக்கிறோம். அது மாதிரி வித்தியாசமான பார்வை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் எதுவும் ஒரு அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் நஞ்சு போதும் என்ற மாதிரி பொலிசி மறந்துன்ற போல பகிர்ந்துணவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதுதான் வருவதில்லை என்ற ஒரு ஆதங்கம் தான் இந்த பிரச்சனை. ஏனென்றால் தனித்தனியான ஆளுமைகள் மோதிக்கொள்கின்ற பொழுது வருகின்ற பிரச்சனை. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இறுதி நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். இறுதியாக மிகச் சுருக்கமாக ஒரு 20-30 செகண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது உங்களோட நேயர்களுடைய கருத்துக்கு பின்பு உங்களிடம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்கள்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அட்வைஸ்ன்றது வந்து நாங்கள் வாயால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அவர் சொன்னார் அப்போது வாழ்த்து பாரு தம்பின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவாக சொன்னார். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை அவங்களோட வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவர் சொன்ன ஒரு 3வது காரணம்னு சொல்லி தொலைபேசி வேலை சொன்னார். அந்த 3வது காரணம் வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க அதை என்னென்னு கண்டுபிடிச்சு அதை சீர் செய்யணும். அது மாத்திரமல்ல, நான் ஆரம்பத்தில் கூறினது போல அந்த கணவன் மனைவியை விட்டு நண்பர்களாக வாழ்ந்து பாருங்கள், நண்பர்களாக சண்டை பிடிப்பீங்க, அடுத்த நிமிஷமே நீங்கள் சேர்ந்துருவீங்க. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது அந்த பிரச்சனையில். குகன், உண்மையிலே இப்போ இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை எங்களுடைய பெண்கள் அந்த தங்களுக்கு சாதகமாக பாவிக்கிற அந்த சூழ்நிலையை தவிர்த்து எங்களுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டு கணவன் சரி பிள்ளை என்றதுக்கு அப்பால் கணவன் மாரை மதிக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய கணவன் மாரை மனைவி மாறும், மனைவி மாரை கணவன் மாறும் மதிக்க வேண்டும். பரஸ்பரம் இருவருக்கும் இடையிலே மதிப்பு குறைகின்ற பொழுது, மதிப்பளிக்காத போதுதான் நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. கண்டிப்பாக கன பிரச்சனைகள் சொல்லலாம், வருமான ரீதியானது, தொழில் ரீதியானது, பாலியல் ரீதியானது என்ற கணக்கு இருந்தாலும் எந்த ஒரு விடயத்திலும் எந்த ஒரு தளத்திலும் ஒருவரை ஒருவர் மதிக்க தவறுகின்ற பொழுது இந்த மனப்பிறழ்வு ஏற்படுகின்றது. நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியை புரிந்து கொண்டிருப்பீர்கள், கருத்துக்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். முரண்களை காட்டியிருக்கின்ற முடிவுகள் எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே நண்பர்களாக நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சங்கர் கூறியிருக்கின்றார். உண்மையாகவே பரஸ்பரம் புரிந்துணர்வோடு இது முடிவுகளை எங்களுடைய இல்லங்களுக்குள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாரம் முரணும் முடிவு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்ற நேயர்களை மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு முரணும் முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே.